ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ரொம்பவே சுவையான ஒரு கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், வாயில் வைத்தவுடன் கரையக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதாவது இந்த பட்டர் முறுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் முறுக்கு தட்டை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஊர் பயணத்துக்காக வெளிநாடுகளுக்கு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை எதில் மெஷர்மெண்ட் பண்ணணுமோ அதே கப்பில் தான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த சர்க்கரை முழுவதுமாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நெய் தான். நெய் இந்த அளவுக்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் மாவு ஃபுல்லாக ஒரே சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண மாவை கையில் இப்படி எடுத்து ஹோல்டு பண்ணிங்கன்னா இப்படி ஷேப் வரணும். இப்படி ஷேப் வந்தால் தான் நம்ம சேர்த்துருக்க நெய் மாவு ஃபுல்லாக ஒரே சமமாக மிக்ஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை மிக்ஸ் பண்ண தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கணும். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்குன்னா பிணையக்கூடாது, நல்ல ஒரு டைட்டான பதமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரேடியாக தண்ணி சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கணும். 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சர்க்கரை தண்ணி இந்த மாவு பிணைறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, ஏன்னா இந்த மாவு கெட்டியான பதத்துக்கு வேணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும். ஸ்நாக்ஸ் எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் மாவு. மாவு திரட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசானா திரட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாக திரட்டிக்கோங்க. மாவு திரட்டும் போது உங்களுக்கே தெரியும், அதை சுற்றி பாருங்கள் விரிசல் விரிசலாக இருக்குது. நம்ம இதுக்குன்னு தனியாக ரவுண்ட் ஷேப்போ எதுவும் கொடுக்க வேண்டாம். அந்த விரிசல் விரிசலாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் இதே மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் திரட்டியாச்சு. பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெயும் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. இந்த ஸ்நாக்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியில் வச்சு இப்படி திருப்பக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக விரிசல் விரிசலாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த மாவு ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிருக்கனாலையும் இல்லை சர்க்கரை சேர்த்து பிணைஞ்சிருக்கனாலையும் விரிசல் அப்படி தான் விழும். 2 கரண்டி வச்சு இப்படி திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்கும் இது. இப்போ பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இது நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போவும் சாஃப்டாக தான் இருக்கும். இதோடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பட்டர் முறுக்குனா சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதுலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்நாக்ஸுடைய நெய் வாசமும் அது கூட சேர்ந்து அங்கங்கே கடிப்படுற சோம்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்று ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்ல கமகமன் மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சோம்பும் இந்த நெய்யுடைய வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொன்று ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு பக்கம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
ஃப்ரை பண்ணும்போது ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் டிஸ்டர்ப் இல்லாமல் எடுக்க முடியும். நல்லா இதை போல் கரண்டி கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதோடைய சூடு முழுமையாக ஆற பார்த்தீங்கன்னா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும்போது எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கலர் இருக்கும்போது எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா தான் அந்த முறுமுறுப்பு தன்மை வரும். சுவையான கோதுமை மாவு ஸ்நாக்ஸு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ஒரு முறை வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சுற்றி சுற்றி வந்து எடுத்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. காற்று போகாத ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதோடைய முறுமுறுப்பும் அதோடைய நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.